வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. சட்டமன்றத்தோட 3வது நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நாளும் செகண்ட் நாளும் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல தான் வந்து கொஞ்சம் தடாலடிலாம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சரவெடி ஃபயர் வெடி மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து வாய்க்கால் தகராறு ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த சமூகத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஒரு மாசம், அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாசமா நம்மளுக்கு வந்து செம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அதாவது விஜயோட பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பாட போறாரு. எங்க பாட போறாருன்னா சட்டமன்றத்துல. அதாவது ஒடு 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 வராம்பாரு வேட்டக்கார அப்படின்னு உதயநிதி பாட போறாரு. யாரு ஓட போறாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலை தெறிக்க ஓட போறாருங்க. அந்த சம்பவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இந்த பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களின் மூஞ்சி சரியில்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒண்டி நல்லா இருந்துச்சாப்பா அந்த மூஞ்சின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இல்லாத மூஞ்சி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. நம்மளுக்கு ஆப்வியஸா நல்லா இருக்காது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளும் நல்லா தான் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லா இல்லை. அதாவது அந்த பேப்பர்ல எதுனா எழுதிச்சுன்னா அது ஒண்டி தான் படிக்கிறாரு. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்றத்துல சிரிக்கிற மூஞ்ச நீங்க எப்போ பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வணக்கம் வைக்கிறாரு பாருங்க எல்லாருக்கும், அந்த பேரவை தலைவர் அவர்களுக்கும் அந்த அவங்க கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சிகளும் ஒரு வணக்கம் வைப்பாரு. அந்த வணக்கம் வைக்கும் போதுதான் அந்த மனுஷன் சிரிச்சுக்கினே வராப்ல. மத்த எல்லா நேரத்திலயும் பாத்தீங்கன்னா மியூட் மோடு தான், அப்படியே சைலண்டா போய் உட்காந்து அவர் பாட்டுன்னு அங்க பாட்டுன்னு எதுனா நடக்கும், அவர் பாட்டுன்னு எக்ஸ்பிரஷன் குத்துக்கின்னு மனுஷன் வந்து உட்காந்து இருப்பாப்ல. சோ அதே தான் டைம் பாஸா பண்ணிட்டு இருக்காரு. இன்னில இருந்து அவரும் பேச ஆரம்பிக்கணும், வேற வழி கிடையாது. பிகாஸ் எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் கொஞ்சமாச்சு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. பட் ஸ்டார்டிங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஜய் வந்திருந்தாங்க. ஏங்க உண்மையாலே 2 விஜய். நானே ஷாக்கிட்டேன், என்னடா திடீர்னு 2 விஜய் வந்துட்டாங்க, ஐயோ ஒரு விஜய்க்கு இந்த சட்டமன்றம் தாங்காது, 2 விஜய் வேற இருக்கிறாங்களே, இன்னைக்கு என்னதான் ஆக போதோ அப்படின்னு நினைச்சேன். என்னங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? என்னையா திடீர்னு 2 விஜய்ன்ற? ஆமாங்க, ஒரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய், இன்னொரு விஜய் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன விஜய். ஜெய்யுங்க, நடிகர் ஜெய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஜெய் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. அதாவது வருங்காலத்துல அவர் முதலமைச்சர் ஆக போறாருல்ல, அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பாத்துக்கலாம். நம்ம அண்ணன் என்னெல்லாம் பண்றாரு, எப்படிலாம் வந்து எதிர்கட்சி கிட்ட அடி வாங்குறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்க நடிகர் ஜெய் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் ஒரு தலைப்பு செய்தியாகவும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க உங்களுக்கே தெரியும்ல, ஏன் இவரை சின்ன விஜய்ன்னு சொல்றோம்னா இவரோட ஆக்டிங்ல இருந்து, அந்த வாக்கிங் ஸ்டைல்ல இருந்து, அந்த பாக்குற பார்வையில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜயை தான் இமிடேட் பண்ணுவாரு. ஆக்சுவலா விஜயே வேற யாருன்னா பார்த்து தான் காப்பி அடிக்கிற கேரக்டர். ஆனா அந்த விஜயையும் பார்த்து காப்பி அடிக்கிற 2 கேரக்டர் உலகில் உள்ளது என்றால் அது ஒண்ணு இந்த சின்ன விஜய், இன்னொன்னு சின்ன பகவதி. சின்ன பகவதி யாருன்னு தெரியல, சும்மா அப்படியே அச்சு அசல் விஜய் மாதிரியே நான் நடிப்பேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கே டஃப் கொடுப்பவர் தான் சின்ன பகவதி. ஸோ இந்த 2 கேரக்டர் இருக்கு. நம்ம சின்ன விஜய் கூட நம்ம விஜய் மாதிரியே தான், ஏய் வாராண்டா இவன் ஏட்டி வச்ச சிங்கம் தாண்டா ஏதோ பாட்டு பாடி பிம்பிலாக்கி பிலாப்பின்னு லாஸ்ட்ல போய் பாத்ரூம் உட்காந்து அழுகுற கேரக்டர். எப்படி விஜய் சார் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படி இப்படின்னா ஒண்டித்தான் திம்சமா பேசுவாரு, அதுக்கப்புறமா சட்டசபைன்னு வந்தா சைலண்ட் ஆயிடுவாருன்னு இருக்கும் பாருங்க, அதே மாதிரி கேரக்டர் தான் இந்த சின்ன விஜயும். சின்ன விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்காரு. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, காலங்கள் மாறுதுங்க. ஸோ அரசியல்வாதிகள்லாம் தயவு செஞ்சு போயிடுங்கன்ற, நான் சினிமா நடிக்க போயிடுங்க, சினிமாக்காரங்கெல்லாம் என்ன செய்வீங்க, அரசியலுக்கு வந்துருங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் எங்கன்னா சீட்டு கிடைக்குமா வந்து எலெக்ஷன்ல நிக்கலாமான்னுக்கிறாரு. இப்போ வந்து இந்த சின்ன விஜய் வேற வராரு. ஸோ இது மாதிரி இனிமேட்டு நிறைய
ஏங்க ஒரு சைடு தனுஷ் வேற பாத்தீங்களா கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவரும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இனிமேட்டு சினிமாக்காரர்கள் தான் இந்த அரசியல் உலகத்தை ஆளுவார்களோ, இந்த தமிழ்நாடு என்னென்ன ஆக போகிறதோ எல்லாத்தையும் பொறுத்து இருந்து நம்மளும் பார்ப்போம். சரி, இன்னைக்கு சட்டமன்றத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது என்ன நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நியூஸ் சேனல்ஸ் இருக்கு நேஷனல் மீடியான்ட்டு. அதாவது இந்தியா டுடே அண்ட் என்டிடிவி இருக்காங்க பாருங்க. இந்த ரெண்டுமே அப்படியே விஜய்க்கு கூஜா தூக்க மாட்டாங்க, பெரிய கூஜாவா தூக்குவாங்க. அதுவும் பர்டிகுலரா அங்க வந்து 2 ஆங்கர் இருப்பாங்க. இந்தியா டுடேல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷிதா நந்தகோபால்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறமா என்டிடிவில வந்து பாத்தீங்கன்னா சிவ் ஆரூர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 2 பேருமே விஜயை எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கே பில்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வேலை செய்வாங்க. இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சேனல்ஸும், அந்த இண்டிவிஜுவல்ஸ் கூட ஓகே, பட் அந்த 2 சேனலுமே என்ன பண்ணுச்சுன்னா, இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல நடந்துச்சு பாருங்க. நம்ம உதயநிதி அவர்கள் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி அங்க வந்து ஏதோ ஒரு தவறா ஒரு வார்த்தை பேசிட்டாருன்ட்டு பூகம்பம் ஆக்கி, அப்புறமா அது ஒரு கைது வரைக்கும் போயிட்டு, அந்த கைதும் வந்து நீதிமன்றம் இதுக்கெல்லாம அரெஸ்ட் பண்ணீங்க, ரிலீஸ் பண்ணீங்க அன்னைக்கு அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அந்த விஷயத்த இந்த 2 ஊடகங்களும் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது இந்த இந்தியால வந்து வேற பிரச்சனைகளே இல்ல, உதயநிதி வந்து ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு வச்சு டிபேட்டை நடத்துனாங்க பாருங்க. எப்பா அப்பா அப்பா, அதுலயும் என்ன டைட்டில் தராங்கன்னா, ஜூனியர் ஸ்டாலினா இவரு. ஏன் அவருக்குன்னு ஒரு பேர் இல்லையா? ஏன் வாரிசுன்னு யாருன்னா இருந்தாலும் எல்லாருமே நீங்க ஜூனியர் தான் போட்டு கூப்பிடுவீங்களா? ராகுல் காந்தியை வந்து ஜூனியர் காந்தின்னு எதுனா சொன்னீங்களா? சோ எப்படிலாம் வந்து உதயநிதியை வந்து அப்படியே டவுன் ஆக்க முடியுமோ அப்படின்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்ஷிதா நந்தகோபாலும் இந்த சிவ் ஆரூரும். அதாவது அந்த போராட்டம்ன்றது எதுக்காக நடந்துச்சு? ஏங்க ஒரு உண்மையான நியூஸ் மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த போராட்டம் எதுக்கு நடந்துச்சு? ஏங்க அங்க பாருங்க, காவிரி நீரை திறக்காதனாலையும் இந்த மேகதாது அணை பிரச்சனையாலையும் அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அங்க இருக்கிற மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதற்காக சரி திமுக ஒரு போராட்டம் பண்ணிச்சுன்னு கூட நீங்க சொல்ல தேவையில்லைங்க. அங்க ஃபார்மர்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த கர்நாடகா இப்படி பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல தலையிட்டு எதனா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க எல்லாம் பேசியிருந்தீங்கன்னா எங்க பாராட்டலாம். பா ஒரு மீடியா பாடுறா, நம்ம ஃபார்மர்ஸ்க்காக, அதாவது கடை கோடியில இருக்கு, டெல்லின்றது அங்க இருக்கு, தமிழ்நாடுன்றது இங்க இருக்கு, நம்மளுக்காகவும் அவங்க குரல் கொடுக்குறாங்களேன்னு ஏன் நானே பாராட்டுவேன். ஆனா ஒரு எதிர்கட்சி தன்னுடைய விவசாயிகளுக்காக போராடி குரல் கொடுத்து அதுல ஏதோ ஒரு வரி, ஏங்க நான் திருப்பி சொல்றேன், உதயநிதி அப்படி தப்பாதான் மீன் பண்ணி அதை பேசினாரானா 100% கிடையாது. ஏங்க அந்த நடிகையோட பேரை அவர் எங்கன்னா சொன்னாராங்க? நீங்களே சொல்லுங்க. நடிகையோட பேரை அவர் எங்கேயோ சொல்லல. ஆனா தாவேகா தரப்புல இருந்து ஒரு 5000 வாட்டி சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் மீடியா இருக்கு பாருங்க, இந்த என்டிடிவியும் இந்தியா டுடேவும் 10,000 வாட்டி சொல்லிட்டாங்க. த்ரிஷான் போட்டோவே போட்டாங்க. ஆனா உதயநிதி எங்கன்னா த்ரிஷான் சொன்னாரா? இந்த மீடியாஸை பார்த்து நான் கேட்கிறேன், உதயநிதி எங்கன்னா த்ரிஷான் சொன்னாரா? அவரே த்ரிஷான் சொல்லல. அப்புறமா நீங்க எப்படி அதை வச்சு டிபேட் பண்ண முடியும்? ஏன் நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷாவை சொன்னாரு, அதை வச்சு டிபேட் பண்ண வேண்டியது தானே? ஏன் உங்க அண்ணாமலை கூட கேவலமா பேசினாரு, எதே பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை கூட கேவலமா பேசினார் விஜய், அதெல்லாம் வச்சு டிபேட் பண்ணீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொடெஸ்ட், ஒரு ஃபார்மர்ஸோட ப்ரொடெஸ்ட், அது வந்து நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை, அந்த பிரச்சனையை அப்படியே திசை திருப்பி உதயநிதி வர்சஸ் அந்த பர்சனல் லைஃபா தூக்கிட்டு போயிட்டு உதயநிதியை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ, அதோ அவர் என்னமோ ஒரு ரேப்பே பண்ணிட்டாருங்க. எங்க அவர் ரேப்பு பண்ண ரேஞ்சுக்கு தூக்கின்னு போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு இந்தியா ஃபுல்லா வந்து டேமேஜ் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 மீடியாஸ். இந்த 2 மீடியாஸை எதிர்த்து இன்னைக்கு திமுக சட்டத்துறை வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க. நேத்து ஆக்சுவலா 2 நியூஸ் சேனலுக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது அக்ஷிதா நந்தகோபாலுக்கும் இந்த சிவ் ஆரூருக்கும், இந்தியா டுடே என்டிடிவி 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 24 to 48 ஹவர்ஸ்ல பகிரங்க மன்னிப்பு நீங்க கேட்ட ஆகணும். அதர்வைஸ் வில் டேக் லீகல் ஆக்ஷன் அண்ட் யூ நீட் டு பே 100 crore rupee. எவ்வளோ இழப்பீடு தொகையாக
திமுக சார்பாக, அதாவது நம்மளுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கார் பாருங்க வில்சன் அவர்கள், அவர் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கோடி நீங்க எங்களுக்கு பே பண்ணி ஆகணும். ஏங்க இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்புனாதான் இவங்க எல்லாம் கொஞ்சமாச்சு யோசிப்பாங்க. ஐயோ நம்ம வேலை என்ன வேலையா, அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற எல்லா வேலையும் பார்த்துன்னு வருமே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தோணும். அதே மாதிரி திமுக அதுல இன்னொரு நல்ல விஷயமும் பண்ணிருக்கு. இந்த 100 கோடி இழப்பீடு எங்களுக்கு வந்தால் அதை நாங்க யாருக்கு தருவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த குறுவை சாகுபடி செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க விவசாயிகள், அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அவங்களுக்கு நாங்க இந்த 100 கோடியை தரப்போறோம். உண்மையாலேயே நல்ல விஷயம். சோ இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரி இருக்கு. யாருக்கு? இந்த NDTVக்கும் இந்தியா டுடே. இந்த 2 நியூஸ் சேனல் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? எங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, ஏங்க இங்க கான்க்ளேவ் நடத்துறாங்க, எல்லா தலைவர்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆளுகின்ற அரசுல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அப்போத்தி எதிர்கட்சி அந்த ADMKவும் பார்ட்டிசிபேட் பண்ண, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா ஒரே தலைவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. யாருன்னா இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது எவ்வளவு பெரிய அசிங்கம். உங்க நியூஸ் சேனலை மதிச்சு அவர் வரக்கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் யாரும் தேடி கூட போல. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் கூப்பிட்ட உடனே அப்படியே இந்த பிஸ்கட் போட்ட உடனே ஒண்ணு ஓடும் பாருங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வீட்டாண்ட போய் நின்னு எங்க இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தாங்க. அதான் அவரோட போட்டோ ஒண்டிதான் வெளியில வந்துச்சு. இவங்க அவர் கூட நின்று ஒரு குரூப் போட்டோ, அந்த போட்டோ மட்டும் தான் வெளியில வந்துச்சு. வேற எந்த விஷயமும் வரல. என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னார், எதுவுமே தெரியாது. ஆனா இவங்களாவே ஒரு இமேஜினேட்டரியில விஜய் இது சொன்னார், விஜய் அது சொன்னார், விஜய் இப்படி பேசினார், விஜய் அப்படி பேசினார், அவர் எவ்வளவு அழகா இருந்தார், அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண 2 நியூஸ் மீடியாங்க இவங்க. இங்க ஒரு நடிகருக்கு ஒன்னும் பேசாமையும் மக்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பிம்பத்தை ஏத்தி விட்ட இவர்கள் இன்னைக்கு அந்த உதயநிதின்ற மனுஷன் போயிட்டு பாவம் அந்த விவசாயிகளுக்காக அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி அவ்வளோ பேசியிருக்காருங்க. அதுல ஏங்க A to Z ஃபார்மர்ஸ்க்காக அவ்வளோ பேசுறான். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே திருச்சி தூக்கினு போய் இந்த அந்த 1 லைன்ல நின்னனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ தே ஆர் சப்போஸ் டு ஆஸ்க் சாரி, அதர்வைஸ் 100 கோடி ரூபாய் அபராதம் கேட்டிருக்காங்க. உண்மையிலே திமுக லீகல் விங்குக்கு பாத்தீங்கன்னா நான் ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ சம்பவத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையோட வந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஆளுக்கு எல்லாருக்கும் நல்ல குழந்தை மாதிரி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போய் ஓரமா உக்காந்துட்டாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நடத்தப்பட்டுச்சு. அதுல வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஏங்க உதயநிதி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சதுல இருந்து 1008 வாட்டி சபாநாயகர் கட் 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 கட். உதயநிதி அவர்களை சரியாவே பேச விடல. அதாவது என்ன அந்த பேப்பர்ல இருந்துச்சோ அதை அச்சு அசல் மாறாம நீங்க அப்படியே படிக்கணுமே தவிர்த்து, அதை தவிர்த்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலும் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இந்த புக்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் பேசுங்க. இதே அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து நேத்தும் சரி முந்தா நேத்தும் சரி ஸ்டாப் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஓவர் டு த எக்ஸ்ட்ரீம் போன பிறகுதான் ஸ்டாப்பே பண்ணுவாரு. அதுவும் எதிர்கட்சிகள் அமளியில ஈடுபட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சுதான். பட் இங்க உதயநிதி அவர்கள் பேச ஆரம்பிச்சது இருந்து எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் 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 தான் பண்ணிட்டாரு. உதயநிதி அவர்களை சரியாவே பேச விடல. நான் நினைக்கிறேன் இந்த சட்டமன்றம் எப்படி போகணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா, விஜயை பத்தி மட்டும் புகழ்ந்து பேசுங்க. ஏங்க விஜய் சாரை நீங்க எதனா அப்படி லைட்டா கேள்வி கேட்டாலும் அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், லைட்டா அப்படி டைவர்ட் பண்ணாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். விஜய் சாரை புகழ்ந்து பேசினாலே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு சட்டமன்றம் இருக்கணுமான்னு என்னன்னு தெரியல. கொஞ்சம் சபாநாயகர் இதையும் கன்சிடர் பண்ணும். உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியதை தான் மேற்கோளிட்டு பேசுறாரு. வேற எதுவுமே அவர் வெளியில இருந்து வானத்துல இருந்து எல்லாம் எடுத்துட்டு வர பேசல, இல்ல கலாய்க்கவும் செய்யல. முதலமைச்சர் இப்படி பேசினாரே அப்படின்ற குறிக்கோளும் காட்டக்கூடாதான். ஏன்னா ஏங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மேகதாது அணை தொடர்பாகவும் காவேரி ஆறு பத்தி தொடர்பாகவும் பேசும்போது அவர் சொல்றாரு, ஏங்க இதே முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னார்னா, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து லெட்டர் எழுதி விட்டுட்டு தூங்க போயிடுவாரு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பேசுறதுக்குன்னா அங்க ஒரு கட்டு. ஏங்க இதெல்லாம் வந்து நீங்க புக்ல இல்லைங்க, நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது, ஒரு மேற்கோளிட்டு காட்டக்கூடாதா? அதை வந்து விஜய் தானே பேசினாரு, இல்ல விஜய் பேசாத விஷயத்த உதயநிதி அங்க சொல்றாரா? சோ எதுவுமே பேச விடாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு சென்சர் போர்டு சர்டிபிகேட் போட்ட ஒரு ஆள் உக்காந்துக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சென்சர் கட்டு பண்ணிட்டே இருந்தாங்க. சோ இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அவர் வைத்த கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியாயமான கேள்விகள், எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் தொடர்பாக தான் இருந்துச்சு. அந்த மேகதாது அணையா இருக்கட்டும், அப்புறமா வந்து இந்த குறுவை சாகுபடி விவசாயிகளா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காவேரி தொடர்பாக பிரச்சனையா இருக்கட்டும், இதை பத்தி தான் வந்து அவர் ஃபுல்லாவே டீப்பா பேசினாரு. இதுல ஒரு காமெடி ஒண்ணு நடந்துச்சு, அந்த காமெடி தாங்க சிரிப்பான காமெடி. அதுதான்
பேப்பர்ல இருக்கிறதுல அதை மட்டும் படிச்சாலே இந்த பிரச்சனை தான் வரும். நம்மளுக்கும் கொஞ்சம் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கணும். அதாவது உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, குறுவை சாகுபடி வறட்சி நிவாரணம் நீங்க வழங்கணும், நீங்க இன்னும் வழங்காமே இருக்கிறீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேகதாது அணை காவிரி தொடர்பா பேசும்போது சொல்றாரு. இதை யாரோ உடனே டைப் பண்ணி அனுப்பிட்டாங்க இவருக்கு. சார்வால் நம்ம பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி நிவாரணம் எல்லாம் நம்ம குத்துட்டோம் சார்வால், அதை நீங்க சொல்லி உங்களை மொக்க பண்ணுங்க சார்வால் அப்படின்னு உடனே எங்க அண்ணன் ஏஞ்சி அப்படியே பவர்ஃபுல்லா நிற்கும் போது சொல்லிட்டாரு, முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அரசியலே நாங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு இது கூட தெரியாதா? குறுவை சாகுபடி நிவாரணம்லாம் நாங்க எப்பயோ கொடுத்தாச்சுங்க, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதுக்குதான் நியூஸ் பேப்பரை படிக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? விஜய் சொல்றாரு. அதாவது குறுவை சாகுபடி நிவாரணம்லாம் நாங்க கொடுத்துட்டோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மீன் பண்ணி சொல்றாரு. உடனே திருப்பி உதயநிதி என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு எல்லா அரசாங்கமும் கொடுக்கறது தான், அதை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை நாங்களும் கொடுத்துருக்கோம். நாங்க கேட்கறது வறட்சி நிவாரணங்க. வறட்சி நிவாரணம் நீங்க ஏன் ஃபார்மர்ஸ்க்கு தரல? இதனாலதான் பேப்பரை படிச்சா மட்டும் பத்தாது, விவசாயிகளையும் சந்திச்சு பேசினாதான் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னே தெரியும் அப்படின்னு உன்ன பாத்தீங்கன்னா சரியான மொக்கம் வாங்கினாரு. ஆனா இதுல உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எங்க பேப்பரை படிச்சா மட்டும் பத்தாதுன்னு நீங்க எப்படிங்க அவரை பார்த்து கேட்பீங்க? அவரு தான் எங்கங்க பேப்பர் படிப்பாரு? அவர் பேப்பர் படிக்கிறதே கிடையாது. பேப்பர் இருந்தாலும் பார்க்க கூட மாட்டாரு போல. அவர் பாக்குற ஒரே பேப்பர் என்னன்னா, எந்த நியூஸ் பேப்பரையும் பார்க்க மாட்டாருங்க விஜய் சாரு. அவர் பாக்குற ஒரே பேப்பரு அந்த A4 ஷீட்ல என்னத்தை எழுதி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் படிப்பாரே தவிர்த்து வேற எதுவும் படிக்க மாட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் மொக்கையே அங்க செமையா வாங்கினாரு. ஸோ சிறப்பு தொகுப்புன்றது எல்லாரும் தருதுதான், அதை பத்தி நான் பேசல. வறட்சி நிவாரணம் நீங்க எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்ட உடனே சம மொக்கம் வாங்கின்னு ஒரு மாதிரி சிரிப்பலை ஏற்பட்டுச்சு. பிளஸ் உதயநிதி கேள்வி கேட்டுட்டு முடிக்கல, உடனே முதலமைச்சர் பதில் சொல்ல வர்றாரு. அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சிட்டாரு. நானும் கேள்வி கேட்கணும், நீங்கன்னா அதுக்குன்னா அவரு பேசின உடனே இவர் பதில் சொல்ல ஏஞ்சிக்கிறாரு, ஏன் கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்ல வைங்க அப்படின்னும் போது விஜய் சார் மூஞ்ச பாக்கணுமே, என்னடா நம்ம தெரியாம ஏஞ்சிட்டோமா, இப்ப சட்டப்படி நம்ம ஏஞ்சிக்கலாமா ஏஞ்சிக்க கூடாதா? இது எனக்கு என்ன தெரியுமா ரிமைண்ட் பண்ணி, சில பேர் இந்த சர்ச்சுக்கு போகும்போது கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ் நடந்துட்டே இருக்கும்போது எந்த டைம்ல உட்காரணும் எந்த டைம் ஏஞ்சிக்கணும்னு தெரியாது. சில டைம் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, இவங்க ஏஞ்சிப்பாங்க, பார்த்தா யாரும் ஏஞ்சிருக்க மாட்டாங்க. ஐயோ தெரியாம ஏஞ்சிட்டுமா உட்கார்றா பாத்துறீங்களா இல்லையா? ஏன்னா நானே அதை ஃபீல் பண்ணிருக்கேன் சில டைம். ஐயோ என்னடா எல்லாரும் நின்னுக்கிறாங்க நம்ம உட்காந்து ஏஞ்சிப்போம். அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. ஐயோ இப்ப நான் ஏஞ்சிக்க கூடாதா, அதுக்கப்புறமா தான் ஏஞ்சிக்கணுமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏஞ்சி நின்று பேசி முடிச்சிட்டாரு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேள்விக்கு பதில் தரப்பட்டுச்சு. எங்க நம்மளால விஜய் பேசுறது கூட பொறுத்துக்க முடியுதுங்க, ஆனா இந்த ஆதவ் அர்ஜுன் பேசினா மட்டும் நம்மளால தாங்கவே முடியலங்க. ஏன்னா ஏதோ பேசணும்ட்டு பேசுறது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா மிக தெளிவா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது A to Z DMK என்ன பண்ணுச்சு, நாங்க பாத்தீங்கன்னா இது பண்ணோம் அது பண்ணோம், எங்க தலைவர் MK ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இத்தனை வாட்டி லெட்டர் போட்டாரு, இத்தனை வாட்டி தீர்மானம் நடத்தணும், நாங்க 3 வாட்டி கேஸ் போட்டோம், 2 வாட்டி இப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, 3வது வாட்டி பாத்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு, டிஸ்போஸ் ஆச்சு, அப்படி இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சரும் என்னென்ன பண்ணாருன்றதையும் சொல்றாங்க. ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி லெட்டர் போட்டீங்க, அப்புறமா 2வது வாட்டி இந்த டேட்ல லெட்டர் போட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் சந்திச்சீங்க, அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆதவ் அர்ஜுனுக்கு இது காதுல சரியா வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அல்லது ஒரு வாட்டி தான் பிரதம மந்திரிக்கு போட்டாரா, எங்க ஆளு 2 வாட்டி லெட்டர் போட்டாரியா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, பொசுக்குன்னு ஏஞ்சிட்டாரு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க ஒரு வாட்டி லெட்டர் போட்டாருன்னு சொல்றீங்க அப்படின்னு உடனே எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. எல்லாருமே ஏஞ்சி அவரு எங்கயா ஒரு வாட்டின்னு சொன்னாரு, 2 வாட்டின்னு சொல்லிட்டாரியான உடனே இவர் அப்படியே அதை பிளேட்டை மாத்துறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு வாட்டின்னு சொன்னாரு, அப்புறமா நெக்ஸ்ட் பேசும்போது எங்க கண்டினியூட்டியா தானே அவர் பேசினாரு, நெக்ஸ்ட் பேசும்போது தான் 2 வாட்டி லெட்டர் போட்டாருன்னு சொல்றாரு. சோ அது தப்பு, நாங்க 2 வாட்டி லெட்டர் போட்டிருக்கோம், அதை ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டியே சொல்லல? சோ விஜய் அவர்களுக்கு முன்னாடி எதுனா நம்ம ஸ்கோர் பண்ணோம். ஏன்னா எல்லா டைமும் பாத்தீங்கன்னா இந்த உறுப்பினர்கள், அதாவது எதிர்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், இன்க்ளூடிங் DMK ADMK எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா யார் ஏஞ்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க போல. சோ எப்போ பாரு எதனா ஸ்டாப் பண்ணணும் இல்ல எதனா பதில் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா
நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் தான் ஏஞ்சி நின்று நீங்க இது சொல்றது ஏத்துக்க முடியாது, அப்படி பண்ண முடியாது, அப்படி அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் யார் எடுத்து பண்றாருன்னா இதுதான். இது ஆதவ அர்ஜுனுக்கு பொறுக்கல போல, என்னயா எல்லாத்துக்கும் இவனே ஏஞ்சினுக்கிறான், நம்ம ஏன் ஏஞ்சி கூடாதுன்னு ஏஞ்சி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மொக்க வாங்கின்னு பத்துக்கினாரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நல்ல கேள்விகளை வைத்தார். அதாவது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல எப்படி உங்க கர்நாடகா நீங்க போற விஷயம் எப்படி லீக்கேஜ் ஆச்சு, வேளாண் துறை அமைச்சர் அதை ஏன் சொன்னாரு, அதை ஏன் தமிழக அரசு சார்பா அதற்கு எதுவும் பதில் அளிக்கல, நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் இது வரைக்கும் கூட்டாம இருக்கீங்க. ஏங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கறது ஒரே விஷயம்தான், இப்போ சபாநாயகரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், இந்த விஷயத்த அரசியலாக்காதீங்க, இந்த விஷயத்த அரசியலாக்காதீங்க, ஏன்னா தண்ணீர்ன்றது எல்லாரோட வாழ்வுரிமை பிரச்சனை, நம்ம விவசாயிகளின் பிரச்சனை, நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றீங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஒரு ஏன் உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கு, ஏன் அந்த ஈகோ இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது கரெக்டா இல்லையாங்க? நியாயம் தானே அவரு கேட்கறது. ஏங்க கர்நாடகால இருக்கிற கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கட்சியும், ஏங்க முன்னாள் முதலமைச்சர் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்போ பிரச்சனையே ஜாஸ்தி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட பிரச்சனை ஜாஸ்தி கிடையாது. அவங்களுக்கு தண்ணி ஃப்ளோ வந்துன்னு தான் இருக்க போகுது, தண்ணி வர வேண்டியது அவங்க விட்டாதான் நம்மளுக்கு வரும். ஸோ பிரச்சனை யாருக்கு, நமக்கு தான் ஜாஸ்தி. அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்களுக்கு முன்னாடி கூட்ட வேண்டிய ஆட்கள் யாருன்னா நம்ம. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க ஏன் கூட்டல? அப்போ இதுல யார் அரசியல் செய்ய துடிக்கிறான் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஒரு ஆளுகின்ற அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இப்ப டிஎம்கே என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஏடிஎம்கே என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, பாமக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இப்படி ஒரு 10-15 அச்சு கிட்ட கேட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன தப்பு? அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா அவங்க எதுனா கேட்க போறாங்களா? இப்ப ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னா அவங்க என்ன கேட்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா கூட பிரச்சனை கிடையாது. இப்ப இந்நாட்டுக்கு மேகதாது அணை அப்படியே திறந்து தண்ணியை விட்டுட்டாங்க, எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, அணை கட்ட போறது கிடையாது. அவங்க காவிரி ஆறு இனிமேட்டு நம்மளுக்கு அப்படியே செழிப்பா ஓட போகுதுன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்க அணை கட்ட போறோன்ட்டு இன்னுமே பேசின்னு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகாத பட்சத்தில் கேட்கத்தானே செய்வாங்க. இவர் பயிர்கடன் தள்ளுபடி பத்தியும் பேசக்கூடாதான், எது பத்தியும் பேசக்கூடாதான். ஏங்க பயிர்கடன் வந்து முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்ட்டு இப்ப அப்புறமா 50,000 அப்புறமா 75,000 அதையும் பேசக்கூடாது. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இது வந்து நம்ம அரசியல் செய்ய வேண்டிய இடம் கிடையாது. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. என்கிட்ட என்னத்தை எழுதி கொடுத்தீங்களோ அதை மட்டும் பேசுங்கன்னா என்னத்தை பேசு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்க. இன்னைக்கு வந்து ஃபயர் வந்து அப்படி தீப்பொறி அப்படி சுண்டி போட்டு இருக்காங்க. இனிமேட்டு வர காலங்கள்ல இந்த தீப்பொறி வந்து கொழுந்து விட்டு எரிய போகிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து வெறும் ரீல்ஸுக்காக தான். ஏங்க திருப்பியும் சொல்றோம், இவங்க நல்ல நடவடிக்கையா எடுத்தா நம்ம பாராட்ட போறோங்க. ஏங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லிருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர் சொன்னாரு, அது வந்து ஸ்டண்ட்டுக்காக சொன்னாரோ இல்ல ஒரு வெட்டி பில்டப்காக சொன்னாரோ இல்லையோ, பட் நான் அதை வந்து 1% அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து கர்நாடகாவுக்கு போற விஷயம் எப்படி லீக் ஆச்சு, அங்க போனா உங்களுக்கு தண்ணி வந்துடும் நினைக்கிறீங்களா, அப்படி இப்படின்னு சில கேள்விகள் கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா கர்நாடகா போலான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா உலக நாடுகள்லயே வந்து பாத்தீங்கன்னா எதிர் நாடுகள்லாம் பேசி சமரசம் செஞ்சு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண நினைக்கிறாங்க. நம்மளது பக்கத்து மாநிலம் தானே, அவங்களோட பேசி இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்திற்காக சரி போய் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அது நிறைவேறல. அதால ஒரு வெக்கக்கேடு வருமானால் எனக்கு இந்த மக்களுக்காக அந்த வெக்கக்கேடை தாங்கிக் கொள்ளவும் நான் தயார் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஒரு ஸ்டண்ட்டுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பண்ணாமல் உண்மையாலே மக்களின் நலனுக்காக நீங்க பிளான் போட்டு, அப்பா மக்களுக்காக தான்ப்பா, என் விவசாயிகளுக்காக தான் நான் இப்படி யோசிச்சேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இது நார்மலாவே நீங்களாம் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸா தெரியுதுன்னா, டேய் சும்மா பெங்களூர் போறோம், ஒரு 4 ரீல்ஸ் போடுறோம், அவரு கூட உக்காந்தீங்கன்னு ஒரு 10 ரீல்ஸ் போடுறோம், நீங்க வந்து ஆள போறான் தமிழ அப்படின்னு பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ண விடுங்கடா அப்படின்றதுக்காக நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அவன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இன்னும் டென்ஷன் தான் ஆவான். அப்புறமா திறந்து விடுறவங்க கூட திறந்து விட மாட்டான், கட்ட மாட்டேன்னு சொல்றவங்க கூட கட்டிடுவான். மேகதாது அணையா. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் உங்க மேல இருக்கு. அதனாலதான் யாருமே வந்து உங்களை இந்த நீங்க சொல்ற எந்த விஷயங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கே இன்னும் கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ பெர்ஃபெக்டா ஒன்னத்தை எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்கன்னா
as usual நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஸோ என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மேலேயும் விவாதத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒவ்வொரு அமைச்சரும் பதில் சொல்ல போறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்ப்போம்.